ஹாய். சாட்டர்டே, சண்டே தான் எப்போவும் ஃப்ரீயாக இருப்பேன். ஸோ சாட்டர்டே ரூம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு சண்டே வந்து நல்லா படுத்து தூங்கிருவேன். வீக் டேஸில் என்னோடய ரூமே வந்து மெஸ்ஸியாக தான் இருக்கும். திங்ஸ் எல்லாம் அங்கங்கே போட்டிருப்பேன். ட்ரெஸ் எல்லாம் அங்கங்கே இருக்கும். நீங்கள் இருக்கிற ப்ளேஸை முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. நீட்டாக க்ளீனாக வச்சுக்கோங்க. ஏன்னா அதுக்கு நடுவில் இருக்கும்போது தான் நம்ம மைண்டுமே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும். இதே குப்பைக்கு நடுவில் உட்காந்துருங்களேன், ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்டு ஸ்ட்ரெஸ்ஸாக தான் ஃபீல் ஆகும். வேறு க்ளீனிங் பற்றி என்ன பேசுகிறேன்னு தெரில. ஸோ நம்ம காமனாக ஏதாச்சும் பேசலாம். இப்போ சில பேருக்கு அவங்க லைஃப் பிடிக்காமல் இருக்கலாம். சில பேருக்கு வந்து அவங்க லைஃப் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக போகிற மாதிரி ஃபீல் ஆகலாம். அவங்களுக்கெல்லாம் என்னோடய வீடியோஸ் பார்க்கும்போது இந்த பொண்ணு பாரு சந்தோஷமாக இருக்கே அப்படின்ற மாதிரி தோணும். இந்த வாழ்க்கை வந்து நான் ஒரே நாளில் எனக்காக அமைச்சிக்கல. 8 வருஷம் இதுக்காக நான் கஷ்டப்பட்டுருக்கேன். இப்போவும் கூட நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் பீஸ்ஃபுல்லாக இருக்கேன். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் ஒரு வில்லேஜுன்னு சொல்ல முடியாது, சிட்டின்னு சொல்ல முடியாது. இந்த பொண்ணுங்க வெளியில் நைட்டி போட்டு போனால் மேலே ஷால் போட்டு போகணும், 6 மணிக்கு மேலே பொண்ணுங்க வெளில போகக்கூடாது, என்னது உன் பொண்ணு ஸ்கூட்டி ஓட்டுதா அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு பிளேஸில் தான் நான் வந்து வளர்ந்தேன். இப்போது சிட்டியில் பிறந்து வளர்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் ஃபாரின் போகிறது வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். கண்டிப்பாக அவங்களும் கஷ்டப்பட்டுருப்பாங்க. இங்கே வந்து ஒர்க் பண்ணும்போது இல்லை அவங்க வேறு விதமான ஒரு கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்போ இந்த மாதிரி பிளேஸில் வளர்கிற பொண்ணுங்களுக்கு வந்து ஃபாரின் போகிறதே ஒரு கஷ்டம்தான். ஆனால் அதை ஈஸியாக எனக்கு அமைச்சு கொடுத்தது வந்து என்னோடய அப்பா அம்மா தான். ஏன்னா நான் ஃபாரின் வந்த பிறகு கூட அங்கே உள்ளவங்களாம் எங்கள் அப்பா கிட்ட, என்ன பொம்பளை பிள்ளையோ ஃபாரின் அனுப்பி சம்பாதிக்கிறியா, பொம்பளை பிள்ளைய முதல்ல இவ்வளோ தூரம் அனுப்பலாமா, என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படிலாம் சொல்லும்போது எங்கள் அப்பா வந்து இப்போ மற்ற பேரண்ட்ஸ்னால் பயப்படுவாங்க. ஐயோ என்ன இப்படி சொல்கிறாங்களே, பொண்ணுக்கு ஏதாவது நடந்துருமோ, இல்லை பொண்ணு எப்படி இருப்பாளோ அப்படின்னு பயப்படுவாங்க. இல்லை அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல. ஆனால் ஏன்ப்பா அவங்கக்கிட்ட என்னால் முடியுது, என் பொண்ணு மேலே நம்பிக்கை இருக்குது, என் பொண்ணை நான் அனுப்பியிருக்கேன், உன்னால் முடிஞ்சால் அனுப்பு, ஓ பொண்ணுக்கு விருப்பம் இருந்தால் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். ஸோ அதுதான் என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து இங்கே இப்போ நான் இவ்வளோ ஹாப்பியாக பீஸ்ஃபுல்லாக ஃப்ரீடமாக எனக்கு பிடிச்சதை நான் பண்ணிவிட்டு எனக்கு தேவையானதை நான் செஞ்சுட்டு இருக்கேன்னா அது காரணம் வந்து என்னோடய அப்பாவும் அம்மாவும் மட்டும்தான். அதுவுமே எனக்கு ஈஸியாலாம் கிடச்சிடல. 8 வருஷம் தனியாக அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். வீட்டில் இருக்கிற வரைக்குமே நைட்டு ரெஸ்ட் ரூம் போகணுன்னா அப்பாவையோ அம்மாவையோ எழுப்பிட்டு தான் போவேன். கொஞ்சம் உள்ள பயம்லாம் இருக்க தான் செஞ்சது. நான் ஃபாரின் போகும்போது எனக்கு 21 வயசு. காலேஜ் முடிச்சு 6 மந்த்லேயே நான் வந்துட்டேன். ஏன்னா எனக்கு அதுதான் ட்ரீமாகவே இருந்தது. எங்கள் அப்பா அம்மாவும் சரின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் ட்ரை பண்ணி வந்துட்டேன். நம்ம ஃபாரின்னா வந்து டிவியில் பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லை. நான் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணது வந்து ஒரு வில்லேஜ் டைப்பில் தான் இருந்தது அந்த பிளேஸு. அங்கே எனக்கு ஒரு வீடு கொடுத்துருந்தாங்க. அந்த வீட்டில் ஒரு 20 பேர் ஸ்டே பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு வீடு கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதில் நான் ஒரு ஆள் மட்டும்தான் தனியாக ஸ்டே பண்ணியிருந்தேன். வீட்டிலேருந்து பார்த்தா பக்கத்தில் ஒரு கண்ணுக்கு தெரிகிற தூரத்தில் ஒரு 2 வீடு இருக்கும். ஏதாவது ஹெல்ப்னால் கேட்டுக்கலாம். நான் போயிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் வீக் வந்து என்னால் தூங்கவே முடியலை. ஒரு மாதிரி பயமாகவே இருந்துச்சு. ஊருக்கே போயிடலாமா இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு மாதிரி பயமாகவே இருந்துச்சு. ஆனால் 1 வீக்கில் அந்த பயத்தையும் ஓவர் கம் பண்ணிட்டேன். அப்புறம் அந்த வில்லேஜில் உள்ள எல்லாருமே என்னோடய ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஏதாவது நான் ஹெல்ப் கேட்காம கூட எனக்காக வந்து பண்ணுவாங்க. வீக்கெண்டானா அங்கே அவங்க வயலில் வளர்ந்துருக்க அந்த கார்னு, அப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு, அப்புறம் நிலக்கடலை இதெல்லாம் கொண்டு வந்து எனக்கு கொடுப்பாங்க. ஆனால் அப்போ அந்த பயத்தினால நான் திரும்ப இந்தியா போயிருந்தேன் அப்படின்னா இப்போது இந்த லைஃப் எனக்கு இல்லை. ஒரு விஷயத்தை பண்ணுற வரைக்கும் தான் நமக்கு மனசுக்குள்ளே பயமாக இருக்கும். ஆனால் அந்த விஷயத்தை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா என்ன கஷ்டம் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கான தைரியம் நமக்கு கிடச்சிரும். அப்புறம் 1 இயருக்கு அப்புறம் வேறு பிளேஸ் வந்து சேஞ்ச் ஆனேன். அது வந்து கொஞ்சம் டெரரிசம் அதிகமான இருக்கிற பிளேஸு. இந்தியாவுக்கு ஹாலிடேக்கு வந்துட்டு திரும்ப ரிட்டன் வந்து அந்த பிளேஸ்க்கு போகிறேன். அங்கேருந்து என்னோடய ஒர்க் பிளேஸ் போகிறதுக்கு வந்து நைட்டு ஃபுல் ட்ராவல் பண்ணணும் பஸ்ஸில். ஸோ ஃபுல் நைட் ட்ராவல் பண்ணிட்டு போனால் நான் 1 மணிக்கு ரீச் ஆகிட்டேன். ஸோ 1 மணிக்கு நான் அங்கேருந்து டாக்ஸி எடுத்து ஒரு 30 மினிட்ஸ் நான் போகணும். ஸோ நான் டாக்ஸியில் போயிட்டுருக்கேன். பாம் பிளாஸ்ட் ஆகிற சவுண்ட் கேட்குது. டக்குன்னு டாக்ஸி டிரைவர் வண்டியை நிப்பாட்டிட்டாங்க. அப்போ போலீஸும் அங்கே நிற்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த வேலை போகாதீங்க, இந்த வேலையே போயிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது நான் உண்மையிலே நான் என்ன நினச்சேன், போச்சு நம்ம சாக போகிறோம், அவ்வளோதான், இதுதான் நம்மளோட கடைசி நாள் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறேன். அப்பா அம்மாலாம் மைண்டுக்கு வர்றாங்க. அப்பா அம்மா தங்கச்சி ஐயோ மிஸ் பண்ண போகிறோமே போச்சு அப்படின்ற அளவுக்கு நான் யோசிக்கிறேன். ஏன்னா நான் சாக போகிறேன்னே முடிவு பண்ணிட்டேன். ஆனால் அது மிராக்கிள் தான் சொல்லணும். எப்படி நான் ரூம் போய் சேர்ந்தேனே எனக்கு தெரியாது. அப்போ எல்லோரும் சொல்லுவாங்க இல்லையா, பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, நம்ம பண்ண புண்ணியமோ இல்லை நம்ம அம்மா அப்பா பண்ண புண்ணியமோ நம்மளை காப்பாற்றுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ தான் நான் அதை நம்பினேன். ஓகே, நம்ம யாருக்கோ ஏதோ ஹெல்ப் பண்ணியிருக்கோம் போல், இல்லை நம்ம அம்மா அப்பா யாரோ ஏதோ ஒரு நல்லது பண்ணியிருக்காங்க, அதனால தான் நம்மளை வந்து கடவுள் காப்பாற்றிருக்காங்க அப்படின்னு நான் நினைச்சேன். இதுக்கு மேலே என்ன இருக்குது? இந்த மாதிரி நிறையா கஷ்டங்களை பார்த்த பிறகு எனக்கு எதுனாலும் நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியும், எந்த சிச்சுவேஷன்னாலும் சமாளிக்க முடியுங்கிற ஒரு தைரியம் வந்து எனக்குள்ளே வந்துடுச்சு.
அதனால என்ன சொல்ல வரேன்னா, பொண்ணுங்க முக்கியமா பொண்ணுங்க ரொம்ப தைரியமா இருங்க. உங்களுக்கு ஏதாவது புடிச்சிருக்கு, உங்களுக்கு ஏதாவது வேணும், ஆனா நீங்க பண்றது சரிதான் அப்படின்னு உங்க மனசாட்சிக்கு தோணுச்சு அப்படின்னா, உங்க பேரண்ட்ஸ் கிட்ட போய் தைரியமா சொல்லுங்க. "அப்பா இது எனக்கு புடிச்சிருக்கு, இது எனக்கு வேணும்" அப்படின்னு தைரியமா சொல்லுங்க. அது எதுவா வேணா இருக்கட்டும். இப்ப ரீசென்ட்டா நெறைய நியூஸ் பார்க்குறேன். எப்படி பொண்ணுங்கன்னா பூ மாதிரி அப்படின்னு தான் நமக்கெல்லாம் சொல்லிக் குடுத்துருக்காங்க. இப்ப எப்படி ஒரு உயிர கொல்றாங்கன்னே எனக்கு எனக்கு உண்மையிலேயே புரிஞ்சுக்க முடியல. ஒரு உயிர எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்குல்ல. ஏன் அத போய் பேரண்ட்ஸ் கிட்ட எனக்கு இந்த கல்யாணத்தில விருப்பம் இல்லன்னு சொல்றதுக்கு தைரியம் இல்ல? ஒரு முடிவு நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா, அதனால வர நல்லதோ, கெட்டதோ அது உங்களுக்கு மட்டும் தான் சேரணும். உங்கனால மத்த உயிர் போகவும் கூடாது. உங்கனால மத்தவங்க கஷ்டப்படவும் கூடாது. "என்ன இவ ரொம்ப நல்லவ மாரி பேசுறா, இவ ரொம்ப நல்லவளா?" அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா என்கிட்ட கைண்டா இருந்தா, நான் அத விட அவங்ககிட்ட கைண்டா இருக்கணும்னு நெனைப்பேன். அத விட டபுளா அவங்களுக்கு லவ் குடுக்கணும்னு நெனைப்பேன். இதே என்கிட்ட ரூடா இருந்தாங்க, திமிரா இருந்தாங்கன்னா, அதே மாரி டபுளா ரூடா இருப்பேன், திமிரா இருப்பேன். இன்னைக்கு இவ்ளோ பேசினது போதுன்னு நெனைக்கிறேன். ரூம் ஃபுல்லா கிளீன் பண்ணனா, ஸோ ஹிப் லைட்டா பெயினா இருக்கு. அப்படியே ஒரு மூவி பார்த்துட்டு நானும் தூங்குறேன். நீங்களும் தூங்குங்க. குட் நைட்.